வணக்கம் TN43. போன வாரம் நான் ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தேன். அந்த வீடியோவில் 2 முக்கியமான விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்துட்டு காட்டு யானை தாக்கி மரணம் அடைகிறவங்களோட அந்த மரணத்தை இந்த அரசு எப்படி பதிவு பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். தயவு செய்து அதை பற்றி தெரியாதவங்க அந்த வீடியோ முழுசாக போய் பாருங்கள். அதில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஏன்னா இது நம்ம ஊர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்றனால எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். 2வது விஷயம், காட்டு யானை ஊருக்குள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு தேன் கூடுகளான வேலிகள் அமைக்கிறது மூலயமா காட்டு யானைகள் ஊருக்குள்ளே வராது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு 2 விதமான கமெண்ட்ஸ் வந்துருச்சு. ஒன்று வந்துட்டு யானை போய் கரடி வரும்ன்றது உண்மைதான், தேன் வாசத்துக்கு கரடி வரும். 2வது கமெண்ட்ஸ் வந்துட்டு தேன் கூடுகள் அமைக்கிறதுனால யானை காட்டுக்குள்ளேருந்து ஊருக்குள்ளே வர்றதை கட்டுப்படுத்த முடியாது. அதே சமயத்தில் தேனீக்களோட சத்தத்தினால இந்த காட்டு யானை ஊருக்குள்ளே வராமல் தடுக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் உண்மையும் கூட. ஸோ தேனீக்களை நம்ம வளர்க்க முடியாது, ஆனால் தேனியோட சத்தத்தை உருவாக்கி தான் நம்ம அந்த காட்டு யானை ஊருக்குள்ளே வர்றதை தடுக்க முடியும். அது எப்படி அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் முன்னாடி நான் கர்நாடகா போயிருந்தப்போ கர்நாடகாவில் இருக்கிற விவசாயிகள் அவங்கள விளைநிலங்களை பாதுகாக்கிறதுக்கு அவங்க ஒரு சவுண்ட் சிஸ்டத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதை கடைப்பிடிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 நாய் சேர்ந்து நைட்டு ஃபுல்லாக குலைச்சிட்டு இருந்தா என்ன மாதிரி சவுண்டு டிஸ்டர்பன்ஸ் வருமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது சாயங்காலம் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலைல 6 மணி வரைக்கும் அந்த சவுண்டு வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். இதனால காட்டு விலங்குகளான பன்னியாக இருக்கட்டும், முள்ளங்கோழியாக இருக்கட்டும், முயலாக இருக்கட்டும், இந்த மாதிரி விலங்குகள் எதுவுமே வந்துட்டு விவசாய நிலங்களுக்குள்ள வந்துட்டு பயிர்களை சேதப்படுத்துறது இல்லை. சரி, இந்த விஷயத்தை ஏன் நம்ம கடைபிடிக்கக்கூடாது? கண்டிப்பாக நம்ம ஊர் அரசியல்வாதிகளும் வனத்துறையும் வந்துட்டு நமக்கான அகலியும் தோண்டி தரப்போறதில்லை, மின்வேலியும் அமைச்சு தரப்போறதில்லை. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தேனீக்கள் எழுப்புற சத்தத்தை ஒரு ரேடியோ சிஸ்டமாக மாற்றி அதை ஏன் நம்மளோட குடியிருப்பு பகுதிகளில் வைக்கக்கூடாது? ஏன்னா இவங்க கண்டிப்பாக அந்த காடு ஃபுல்லாக வைக்கிறதுக்கு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் மக்களோட உயிர் காப்பாற்றுற ஒரு முயற்சியில் இந்த குடியிருப்பு பகுதிகளில் அந்த மாதிரி ஒரு ரேடியோ சவுண்ட் சிஸ்டம் வைக்கிறதுனால கண்டிப்பாக காட்டு யானைகள் ஊருக்குள்ளே வராமல் தடுக்க முடியும். இதை இந்த வனத்துறை செய்யுமா அப்படின்றது தெரியல. தயவு செய்து இந்த வீடியோ வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணும்போது தான் மக்களுக்கு இது போய் சேரும். ஸோ இப்படி ஒரு ஐடியா இருக்குன்னா இதை வந்துட்டு நம்ம உயர் அதிகாரிகள்கிட்ட முன்வைக்க முடியும். தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள்.